ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த இடத்துல பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு காட்சி அமைப்பு ஆசிரியர் அமைச்சிக்கிறாரு. அதில் அதுக்கு ரொம்ப அருமையான ஒரு செய்தியும் சொல்கிறாரு. ஒரு தெல்லு பூச்சியை ஒரு கௌதாரியை வேட்டையாடுற மாதிரி தேடுற மாதிரி. தெல்லு பூச்சி குடுகுடுன்னு ஓடும். நீங்கள் பட்டை சுருட்டுவீங்க, போர்வை விளக்குவீங்க, அதை பிடிச்சி அடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு தடுமாட்டி கிடப்பீங்க. ஊடே கலைஞ்சி போயிடும் ஒரு தெல்லு பூச்சிக்காக. பெட்டை கழிச்சி தலையணை கழிச்சி தலைமுறையை கழட்டி போர்வையை மாற்றி அதுபோல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தெல்லு பூச்சி நம்ம தெரிஞ்சா எவ்வளோ விரயம் பண்ணுறோம், டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அது போய் தொலையிட வரக்கல் மாட்டிவிட்டு மாட்டுக்குள்ள அடிப்போம், மருந்தடிச்சு இது பண்ணிட்டு போவோம், வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போவோம். அந்த ஒரு யோசனை வரணும். இப்போ தாவீது அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஒரு கௌதாரியை வேட்டையாடுற மாதிரி. கௌதாரியை வேட்டையாட மாட்டாங்க, பொறி வச்சு பிடிப்பாங்க இல்லைங்களா? இவர் வேட்டையாடுறாரு. ஒரு கௌதாரியை வேட்டையாட தேவையா? சிங்கத்தை வேட்டையாடலாம், யானையை வேட்டையாடலாம், அது அரசாங்கத்தில் தடை செய்யப்பட்டது. ஆனால் வேட்டையாடுறதுக்கு இந்த வார்த்தை உனக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்குதுன்னா நீ சேலஞ்ச் பண்ணு, சண்டைக்கு போ, இல்லைங்களா? அதுதான் இந்த மெசியாவை பற்றிய ஒரு எண்ணத்தில் அழகான ஒரு வார்த்தை. அவர் புகையும் திரியை அணையார், நெறிந்த நாணலை முறியார். ரொம்ப அழகான வார்த்தை. அந்த வார்த்தை ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன். புகையும் திரிய அணையார், நெறிந்த நாணலை முறியார்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அழகான விளக்கம் வருது. நாணலே ஒடிஞ்சு போய் அப்படி காற்றுல அல்லாடிட்டு அதை போய் உடைக்க மாட்டார். புகையும் திரி, அதாவது அப்படி இப்போ அணையலாமா, இப்போ அணையலாமா, அப்படி ட்விண்ட்லிங் ஒரு ஃப்ளேம் இருக்குது, அப்படியே அணையிறது மாதிரி தட்டு மாறிடுது. நீ அதை போய் பெரிய வீரம் மாதிரி ஊதி அமைக்கிறதுல என்ன வீரம்? மூடத்தனம் அது, இல்லைங்களா? அதே புகையும் திரி இப்போ அணிலாமல் இருக்குது. அந்த நெறிந்த நாணல் என்ன ரொம்ப அழகான குணம். மெசியானிக் குவாலிட்டின்றது எளியவர்களை நசுக்கூடாது. நமக்கு எதிராக போராடக்கூடிய வலிமையற்றவர்கள் நம்ம தாக்குறோம் பாருங்க, அதை விட கோழைத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் நம்மளுக்கு சரி நிகராக பணத்தில் இல்லாமல் இருக்கலாம், அறிவில் இல்லாமல் இருக்கலாம், திறமையில் இல்லாமல் இருக்கலாம். இவரெல்லாம் வல்னரபிள் பீப்புள். பாலினத்தில் அல்லது இன வேறுபாட்டில், மொழி வேறுபாட்டினால ஒரு தாழ்மையாக இருக்கலாம். அவங்க மேலே நீ ஓங்கிய கரத்தும் வலிமையான புயத்தை நீ காமிக்க அப்படின்னா நீ மிகப்பெரிய கோழை. உனக்கு ஈடான ஒரு எதிரை தேர்ந்தெடுத்து சரிசமமான இடத்துல வச்சு நீ போராடி ஜெய். அப்போ வீரன்னு சொல்கிறேன். உனக்கு எந்த விதத்திலும் சரியில்லாத ஒரு நீ போராடும் போது கோழை. அதான் தாவீது ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஒரு தெல்லு பூச்சியும் ஒரு கௌதாரியும் கொள்றதுக்கு நீங்கள் 3000 பேரை கூட்டிக்கிட்டு பாலை அமைச்சு தேடுறீங்க, நியாயமா கேட்குறாரு. ரொம்ப அழகாக தன்னுடைய வல்னரபிலிட்டி, உங்களுடைய அரகன்ஸ் அழகாக சொல்கிறார். உனக்கு ஈடான ஒரு எதிரியை உனக்கு சமமான ஒரு தளத்தை வச்சு போராடு. அப்போ நீ ஜெயிச்சுக்காமி, நீ வீரன்னு சொல்லலாம். ஒரு தெல்லுப்பூச்சியும் ஒரு கௌதாரியும் தேடிட்டு போய் நீ சாகடிச்சு உன்னை வீரன்னு காமிச்சிட்டேன்னாக்க உலகம் உன்னை போட்டுமா? மூடத்தனம்னு சொல்லாமல் சொல்கிறாரு. அது அவன் கரெக்டாக ஒத்துக்கிறாரு. ஆமாம், மூடத்தனம் செஞ்சு இன்னும் தவறு இழைக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார். அழகான ஒரு வார்த்தை பயன்பாடு, அழகான ஒரு மனிதனுடைய மனநிலை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை இந்த இடத்துல அருமையாக வருது. இப்போ இந்த இடத்துல தாவீதினுடைய மனநிலை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். இந்த 21 வசனங்களில் இன்னும் ஒரு 3 வசனங்கள் தான் இருக்குது இந்த அதிகாரத்தை நிறைவு செய்வதற்கு. இந்த இடத்துல நான் மூடத்தனமாக நடந்து இன்னும் தவறு செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, அந்த இடத்துல ஒரு சின்ன கம்பேரிஷன் வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த நாபாலை ஒரு பக்கமாம் சவுலை ஒரு பக்கம் வைத்து ஒரு ஒப்பீடு செய்யலாம். இந்த நாபாலும் தாவீதும் ஒரு சேர செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். நிறைய ஆடுகள், மாடுகள், ஒட்டங்கள், கழுதைகள் உள்ள ஒரு பணக்கார பின்புலம் 2 பேருமே தாவீதினால் பயன் பெற்றவர்கள். நாபாலுடைய ஆடுகளுக்கு காவலாளியாய் தாவீதும் அவருடைய நண்பர்கள் இருக்கிறாங்க. சவுலுக்கு பிலிஸ்தர்கள்லாம் அச்சுறுத்தலுக்கு அரணா இருந்து தாவீது காக்கிறார். 2 பேரும் தாவீதினால் பயன்பெற்றவர்கள். 3வது 2 பேரும் நன்மையை வாங்கிக்கிட்டு நற்ப காரியங்களை தாவீதிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவருக்கு எதிராக நடக்கிறாங்க. நாபால் தாவீதை அவமரியாதை செய்கிறான்.
அவர் யார் என்று கேட்கிறான். சவுலோ தாவீதை கொல்ல தேடுகிறார். 2 பேருமே ஹொஸ்டைல் டு டேவிட். இது இப்படி இருக்கும்போது காட்சி அப்படியே கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு வந்தோம்னாக்க நாபாலின் குடும்பத்தாரும் சவுலின் குடும்பத்தாரும் தாவீதை நேசிக்கிறாங்க. இங்கே அபிகாயில், இங்கே யோனத்தான் மீகால் நேசிக்கிறாங்க. இந்த 2 பேருமே குடும்பத்தாருமே தாவீது உயிரோடு இருக்கணும், அழிஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்கணும், அவருடைய கடவுளுடைய மனிதன் என்று அவர் வாழ்த்துறாங்க. அபிகாயில் வாழ்த்துது, யோனத்தான் வாழ்த்துது, மீகால் வாழ்த்துது. இதெல்லாம் நடக்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது கடவுள் நாபாலை தாக்கினார். நாபால் ஹார்ட் அட்டாக் கோமால 10 நாள் இருந்து இறந்துடுறாரு. இந்த இடத்துல அந்த காட்சி வரல. ஆசிரியர் 25 அதிகாரத்துக்கு அப்புறம் சவுலை வச்சு அழகாக சொல்கிறாரு, அவன் அப்படி ஆனா இவன் எப்படி ஆக போகிறானோ நீ பொறுத்து பாருன்னு நம்மகிட்ட சொல்கிறார். அப்போ ஒரு அழகான ஒரு குறியீடை உள்ள வைக்கிறாரு. அந்த மூடனுக்கு அப்படி ஆச்சு, இந்த மூடனுக்கு என்ன ஆகும் வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறார். அழகான ஒரு இது. அதாவது இங்கே ரிடாக்ஷன் கிரிட்டிசம் என்று சொல்லி விவிலிய ஆராய்ச்சியில் ஒன்று இருக்குது. ஒரு பகுதியை இந்த இடத்துல வைக்காமல் ஏன் அந்த இடத்துல வைக்கலாம், அந்த இடத்துல வைக்காம இந்த இடத்துல வைக்கணுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணமும் ஒரு இறையிலை சார்ந்தது என்று சொல்வார்கள். இப்போ 25ஆம் அதிகாரத்தை 26க்கு அப்படியோ அப்புறமா 28க்கு அப்படியோ வைக்கலாம். ஏன்னா அது ஒரு தனி தொகுதி. 25ஆம் அதிகாரம் நாபால் அபிகாயில் கதை. ஆனால் அந்த நிகழ்வை கரெக்டாக அந்த 24க்கு அப்புறம் 26க்கு முன்னாடி ஏன் வைக்கிறாருனாக்க ஆசிரியர் ஏதோ ஒரு செய்தி சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாரு? இறை செய்தி என்ன? அந்த மூடன் இந்த மூடன் 2 மூடனுக்கு நடுவில் நம்ம முடிவெடுக்கக்கூடிய தன்மை நமக்கு விடுறாரு இல்லைங்களா? ரொம்ப அழகான ஒரு நிகழ்வுகளை இறை ஆவியினாலும் இறை ஏவுதினாலும் விவிலிய ஆசிரியர்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுட்டோம்னாக்க கடவுளுடைய மகத்தான செய்தி எப்படியெல்லாம் நம்மகிட்ட சேருது என்று நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் லெக்ரான் அடிகள் சொல்லும்போது சொல்லுவார், விவிலியத்தில் இறை செய்தியில் மட்டும் இறை ஏவுதல் கிடையாது, அந்த இறை செய்தியை அமைக்கப்பட்ட விதத்திலும் சொல்லப்பட்ட விதத்திலும் அதே போலவே அந்த அதிகார வசனமாக பின்னாட்களில் பிரித்தாங்க பாருங்கள், அதில் கூட இறை ஏவுதல் நம்ம கண்டுக்கணும் என்று ஒரு அழைப்பை விடுப்பார். இந்த அதிகாரத்துக்குள்ளே இந்த அதிகாரத்தில் இதுன்னு பிரிக்கிறாங்க. அது எப்போ முடிஞ்சது? 18ஆம் நூற்றாண்டுலையும் 16ஆம் நூற்றாண்டுலையும் நடந்துச்சு. ஸ்டீஃபன் லாங்டன் அல்லது பாஜினஸ் அவங்க பண்ணுறாங்க. அவங்களுக்கு கூட கடவுளுடைய ஏவுதலில் செஞ்சாங்க. ஒரு அதே ஏவுதல் இருந்துச்சான்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்கு கூட அந்த இறை வல்லமையினாலும் இறை ஏவுதனாலும் அப்படி பிரிச்சிருக்கிறாங்க என்று அழகாக சொல்லுவார். அதுதான் சொல்கிறேன். இந்த இதில் ஆசைப்படுறேன். இந்த 24ஆம் அதிகாரத்துக்கும் 26ஆம் அதிகாரத்துக்கும் இடையில் நாவலுடைய நிகழ்வு வருவதற்கு காரணம் என்பதை இறை ஏவுதலின்படியாக பார்க்கும்போது ஒரு இறை செய்தி இருக்குது. அந்த செய்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இன்னும் ஆழமாக விவரித்து புரிந்து கொள்வதற்கு உதவும் என்பதற்காக இந்த ஒரு நுண்ணியமான செய்தியை நான் பகிர்ந்து கொண்டேன். அதே போல் இறுதியாக சொல்லும்போது இனி எத்தேங்கும் செய்ய மாட்டேன். உள்ளத்தில் ஒரு முடிவெடுக்கிறார். இனி இப்படிப்பட்ட ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கிறார். அந்த உண்மையான மனமாற்றத்தினுடைய அழகான அருங்குறி அதுதான். இதுவரைக்கும் இப்படிங்க, இப்போ இப்படிங்க, இனிமேல் நான் இப்படி தாங்க என்று ஒரு எண்ணம் பாங்கு வருது பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு உளப்பாங்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு உளப்பாங்கு நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த உளப்பாங்கு நமக்குள்ளாக வர வேண்டும். பாவத்தையும் பாவத்தின் சூழலையும் விட்டு விலகுவதாக உறுதி கொண்டிருக்கிறேன். மனம் திரும்பி இன்னும் ஒருபோதும் இப்படிப்பட்ட பாவம் செய்யவில்லை என்று உறுதியான மனதுடன் பிரதிஜை செய்கிறேன். ரெண்டும், அந்த சூழலை விடுறேன், பாவம் செய்ய மாட்டேன், உறுதிப்பாடு, அதனால நம்ம மன்னிங்க. எவ்வளோ அழகான ஒரு ஜபம் அது, எவ்வளோ அற்புதமான ஒரு ஜபம். அந்த ஜபத்தினுடைய ஆரம்பம் வேர்கள் எல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அவருடைய இதில். சரி, இதோடு நம்ம இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்வோம். இந்த பகுதிக்குள்ளாக இருக்கிற 1-2 செய்திகளை தாண்டி வருவோமே. உதாரணத்துக்கு பாருங்களேன், 22ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமே. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது, இளைஞரில் ஒருவன் இப்புறம் அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை. இன்று உயிர் என் கண்களில் மிகவும் மதிப்பு மிக்கதாக இருந்தது போல என் உயிரும் ஆண்டவர் கண்களுக்கு அருமையாய் இருப்பதாக. அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக என்றார். ரொம்ப அழகுங்க, ரொம்ப அழகு. தாவீதினுடைய மேன்மையான ஒரு குணத்தை நம்ம இடத்துல பார்க்குறோம். 3 நிலைகளை நம்ம பார்க்குறோம். முதலாவது, அரசன் குத்துயிரும் குலையுருமா உள்ளத்தை உடைச்சி கண்ணில் கண்ணீரை சிந்தி, அந்த மகனே தாவீதே திரும்பி வா அப்படிங்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. தாவீது சொல்கிறாரு, கொட்டுறது தேலுக்கு குணம், கடிக்கிறது பாம்புக்கு குணம், நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறார். நீ வான்னு சொன்னால் வர்றதுக்கும் போன்னு சொல்கிறது போகிறதுக்கும் உள்ள நம்பிக்கையின் உறவு இன்னும் வரல.
என்ன சொல்கிறாரு, பான்னு போயிருக்கணும் இல்லை, நானாக தான் கிடுக்குன்னு ஓடி அப்பான்ட்டு ஓடி இருப்பேன், மகனேன்னு கட்டிப்பிடிப்பாங்க, ஒரு கிளைமேக்ஸ் சீன் போட்டிருப்பாங்க. தாவீது போடலை. என்ன சொல்கிறாரு, உங்கள்கிட்ட ஒருத்தனை அனுப்பி இந்த கோலையும் ஈட்டின்னு எடுத்துகிட்டு போயிரு, நீ உன் வேலையை பாரு, நான் வேலையை பார்க்குறேன். நீ நயவஞ்சமாக கூப்பிட்டு முதுகில் குத்துற கேஸு தான். இப்போ உடனே நம்பணும்னு அவசியம் கிடையாது. உன்னுடைய நன்மைத்தனத்தை நான் பொறுத்திருந்து பார்க்கணும். உன்னுடைய வாய் வந்து உன்னுடைய உண்மையை சொல்லிச்சு, வாழ்க்கை சொல்லட்டும் இல்லைங்களா? இந்த செய்தியும் இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியும் அடுத்த அதிகாரமும் இது அழகாக தெளிவாக சொல்லும். 27 அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்னர் தாவீது, நான் இங்கே சவுலின் கையில் ஒரு நாள் மடிவது திண்ணம், ஆதலால் பெலிஸ்திய நாட்டுக்கு சென்று தப்பித்து கொள்வதை விட எனக்கு வேறு வழி இல்லை. அப்பொழுதுதான் இஸ்ரேலின் எல்லைக்குள் என்னை கண்டுபிடிக்கலாம் என்ற நம்பிக்கை சவுலுக்கு அற்றுப்போகும். நானும் அவர் கையிலிருந்து தப்பி விடுவேன் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இப்போ தாவீதுடைய மனப்பாங்க நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம். 22ஆம் வசனம், அடுத்து 27ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் அவருடைய உளப்பாங்கு இருக்குது. நீங்கள் சொல்கிறதுனால நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. அது வந்து ஒரு நமக்குள்ளே வந்து ஒரு சலனத்தை, ஒரு சஞ்சலத்தை தாவீது மேலே எழுப்பலாம். இவ்வளோ கதறாரு, கெஞ்சறாரு, போலாம் இல்லை, இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லலாம். போர் என்பது வேறு, பொறுமை என்பது வேறு. இவ்வளோ நாள் பொறுத்தோம், இன்னும் கொஞ்ச நாள் பொறுப்போம், நல்லவராக அதை செக் பண்ணிக்குவோம். தாவீதுடைய குணமே வந்து உறுதிப்படுத்தி கொள்வார். இப்படி உறுதிப்படுத்துவார். கோலியாத்தினுடைய சூளுரையை கேட்பார், அண்ணன்கிட்ட போய் சொல்லுவார். அண்ணனுங்க அதட்டுக்குள்ளே சும்மா இருப்பாரா? மாட்டார். மக்கள்கிட்ட போய் சொல்லுவார். எது வரைக்கும் அமைதியாக இருப்பார்? அரசன்ட்ட செய்தி எட்ட வரைக்கும் அமைதியாக இருப்பார். அரசன் அடக்க நினைப்பார். இல்லைங்க, ஆண்டவர் 10 ஆண்டவர்கிட்ட போய் சரண்டிறார். உறுதிப்படுத்தி செய்கிறது வந்து அகிலா குன்றில் சாலை ஓரத்து பக்கத்தில் பாசர் அமைச்சிக்கிறாரு அப்படின்னு செய்தி வருது. ஒற்றர்களை அனுப்பி தெரிஞ்சிட்டு வராரு. எப்படிப்பட்ட ஒற்றர்கள் வந்து அபிசாய் மாதிரி அரசன் தூங்குறான், இவன் கம்தடிச்சு தூங்குற கேஸ் கிடையாது. நம்பிக்கைக்கும் நியாயத்துக்கும் நேரிய முறையில் உயிரும் கொடுக்க துணிக்கிற நல்ல ஒற்றர்களை அனுப்பிச்சு புரிஞ்சுக்கிறார். அதுவும் தாவீதுடைய உண்மையான குணம். ரொம்ப தங்கம்னா கூட உரைகளில் உரசி பார்த்து தாங்க நம்பணும். சொன்னதுனால நம்பிட முடியாது. தாவீது வந்து தொடர்ந்த துன்பங்களையும் தொடர்ந்த அவதிகளையும் அனுபவித்தவர். நாட்டை விட்டு, ஊரை விட்டு, நகரை விட்டு, மலைக்கு மலை, குகைக்கு குகை தஞ்சம் தேடி பழிச்சு ஓடுற ஒரு கேஸு. அவருக்கு வழி தெரியும், வருத்தம் தெரியும், துரோகம் தெரியும், துரோகத்தினுடைய தன்மை தெரியும். அதனால் ரொம்ப விவேகமாக நடந்துக்கிறார். அதுதான் முன்மதிங்கிறது. நீங்கள் சொன்னீங்க, அந்த வார்த்தையாக இருந்தால் பரவாயில்லாம், அந்த வார்த்தையில் விஷம் இருந்துச்சுன்னா கதை அதோடு முடிஞ்சிடும் இல்லைங்களா? அதை சொல்கிறாரு, இந்த ஈட்டு இங்கே இருக்குது, உங்கள் வார்த்தை அங்கே இருக்குது, நீயும் நல்லவர், நானும் நல்லவருங்க. உங்கள் ஆளில் ஒருத்தர் வந்து ஈட்டி எடுத்துகிட்டு போங்க, அவனை நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நான் அங்கே வந்தேன்னா என்ன ஆகுன்னு எனக்கு தெரியாது. நீ நல்லவனோ கெட்டவனோ இல்லையோ, நான் நல்லவன். ஒருத்தர் வந்து ஈட்டி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். 2 காரியம். இந்த இடத்துல NAB என்று சொல்லப்படுகிற நியூ அமெரிக்கன் கமெண்ட்ரி என்கிற உலக புகழ்பெற்ற விவிலிய விளக்குவரை வந்து அழகான வார்த்தை சொல்லுது. தாவீது சவுல் தொடங்கும் போது தரையில் குத்தி வைக்கப்பட்ட ஈட்டியும் தண்ணீர் கோலை தூக்கிட்டு வராரு. ஏன் தூக்கிட்டு வராரு? ஏற்கனவே ஒருத்தர் அரச உடைய கட் பண்ணுறாரு முன்ன இடத்துல, இந்த இடத்துல கோலையும் ஈட்டி தூக்கிட்டு வர்றார். 2 எதுக்கு சொல்கிறாருன்னா 2 உதாரணங்களை சொல்கிறார். ஸ்பியர், அந்த ஈட்டி என்பது தரையில் குத்தப்பட்டு போருக்கு தயாராக இருக்கிற அவருடைய வலிமையின் ஆயுதம். இட்ஸ் அ பவர், இட்ஸ் அத்தாரிட்டி, இஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி அப்படி வேரோட பிடிங்க எடுத்துட்டார். ஈட்டிலன்னா அரசனுக்கு என்ன வேலை இல்லைங்களா? முடிஞ்ச முதலாவது. 2வது தண்ணீர் குவளை. நைட்டில் வந்து பாலைவனத்தில் அல்லது பகுதியில் இருக்கும்போது தண்ணி வந்து அவ்வளோ முக்கியம். நான் சொன்னேன், தோல் பையை பற்றி சொன்னேன். சோத்தை மறந்தாலும் மறக்க மாட்டாங்க, தோல் பையில் இருக்கிற தண்ணியை மறக்க மாட்டாங்க. ஏன்னா பாலை நிலத்துலையும் அல்லது மலை முகடுகள் நடக்கும்போது தண்ணி பெரிய பஞ்சமாக இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே தூக்குறாருனாக்கா அவருடைய ரிசோர்ஸை தூக்குறாரு. தாவீதுன் வலிமையை தூக்கினார், உடைய ஆதாரங்களை, மூல ஆதாரங்களை தூக்குறார். நீ ஸ்ட்ரிப்டு டோட்டலாக வந்து ஒன்றுமில்லாமல் இருக்கிற, எடுத்துகிட்டு போ, உன் அதிகாரத்தை மங்கையில் திருப்பி கொடுக்குறேன், நீயே வச்சுக்கோ, உன் தண்ணி ஆதாரம் நீ வச்சுக்கோ, ஆனால் நான் மட்டும் என் முடிவு எடுக்கிற மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். அதான் சொல்கிறார். இளைஞர்கள் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். ரொம்ப அழகாக சொல்கிறார். நான் அப்புறம் வர்றது முக்கியம் இல்லை, அவனை இப்புறம் அனுப்புங்க. ரொம்ப அழகான ஒரு நியாயமான ஒரு முன்மதியுள்ள ஒரு தலைவனுடைய, போர் வீரருடைய திட்டமிட்ட ஒரு முடிவு தன்மை. சொன்ன உடனே மயங்கிறதுக்கும் சொல்லாமல் கொடுக்கும்போது எரிஞ்சு விழுறதுக்கும் தாவீது ஒன்றும் விவரம் தெரியாது கிடையாது இல்லைங்களா? அவ்வளோ முன்மதி படைத்த ஒரு அழகான போர் வீரன், அழகான ஒரு படை தளபதி. ஈடு கொடுக்காம சளைக்காம அவருக்கு தந்தாப்புல ஈக்குவலாக அவன் யோசிக்கிறான். ஒருவேளை சவுல் சொன்னதுக்கும் நினைச்சதுக்கும் வித்தியாசம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கதை தீர்ந்தது. அவனை நம்பி இருக்கிற அத்தனை குடும்பங்கள், போர் வீரர்கள் எல்லாம் அழிஞ்சிருவாங்க.
ஒரு வேளை இவர் கொஞ்சம் உஜாராக இருந்தாருனாக்க எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள். என்னிடம் ஒப்படைத்தவர்களை நான் ஒருபோதும் அழிவிட மாட்டேன்னு தாவீதுடைய உறுதிப்பாடு, நல்ல தலைவனுக்குரிய பண்பு இல்லைங்களா? அப்போ அவர் யோசிக்கிறார், நான் மட்டும் முக்கியம் கிடையாது, என்னை சுற்றி அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அப்போ ஒருத்தர் நீங்கள் அனுப்புங்க, வந்து எடுத்துகிட்டு போகட்டும், உங்களுடைய அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள் 23ஆம் வசனம் வந்து ஒரு அழகான ஜபங்க, அழகான ஜபம். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உண்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை. ரொம்ப அழகா, உங்கள் நீதி உங்கள் பக்கம், என் நீதி என் பக்கம் இருந்தாலும் பாருங்கள், உங்கள் நீதியிலேருந்து என்ன பார்த்தாலும் சரி, என் நீதியிலேருந்து பார்த்தாலும் ஆண்டவர் மேல் கை வைக்கப்பட்டவங்களும் நான் கையில். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன். படைவீரர் உங்கள் படைவர்கள் என்ன பார்க்குறாங்க, என் படைவர்கள் பார்க்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து நியாயமாக நிற்கிறேன் இல்லைங்களா? ரொம்ப அழகான ஒரு தன்னை பற்றி ஒரு தன்னிலை விளக்கத்தை சொல்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு மட்டும் நல்லது செஞ்சதுனால நல்லவங்க கிடையாதுங்க, எல்லாருடைய கண்களிலும் நான் நீதிமானாக நிற்கிறேன். ஒரு அடுத்த வசனம் பாருங்க. இன்று உயிர் என் கண்களில் மிகவும் மதிப்பு மிகுந்ததாக இருந்தது போல் என் உயிரும் ஆண்டவர் கண்களுக்கு அருமையாக இருப்பதாக. இப்போ ரொம்ப அழகான ஒரு ஈக்குவேஷனுங்க. ஏன் உங்கள் உயிர் வந்து என் கண் முன்னாடி அருமையாக இருந்துச்சு, ஏன் உயிர் உங்கள் கண் முன்னாடி அருமையாக இருக்கணுங்க. நான் உங்களை நடத்துகிற மாதிரி என்ன நடத்துங்க, நான் உங்களை நடத்துகிற மாதிரி ஆண்டவர் என்ன நடத்தட்டும். எனக்கு வெகுமதி கொடுக்கவும், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், எனக்கு நன்மைகள் பெறுவதற்கும் யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். திருப்பாடலில் என் நலன்களின் ஊற்று ஆண்டவரே உம்மிடமே உள்ளது என்று ஒரு திருப்பாடல் வருங்க. ரொம்ப அழகான திருப்பாடல். அதுக்கு அர்த்தங்கள் பார்க்கும்போது நலன்களின் ஊற்று, இஸ்ராயல் நாட்டில் வந்து 4 வகையான நீர்நிலைகள் இருக்கும். ஆறுகள், அப்புறமேட்டு காட்டாறுகள், அதுக்கப்புறம் ஏரிகள், அப்புறம் வந்து ஊற்றுக்கள். இந்த 4 வகையான நீர் ஆதாரங்கள் இருக்கும். அந்த நீர் வந்து ஆதாரத்தில் ஊற்றுக்கள் வந்து முக்கியம். அங்கங்கே ஸ்ப்ரிங் இருக்கும். உதாரணத்துக்கு நீர்த்தொடர் புத்தகத்தில் கூட முதல் அதிகாரத்தில் அக்ஷா என்கின்ற பெண்ணு நிலத்தை கொடுத்தீங்க, ஊற்று இல்லாமல் கொடுத்துட்டீங்கப்பா, கொஞ்சம் ஊற்றோர் இருக்க நிலத்தை கொடுங்கப்பான்னு கேட்டு வாங்குது. ஊற்றுக்கள் இருப்பது ரொம்ப முக்கியம். ஊற்றுக்கள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காட்சி, அருமையான ஒரு உருவகம் கூட பழைய ஏற்பாட்டில். அப்போ வந்து என் ஊற்றுக்கண்கள் உம்மிடமே உள்ளது அப்படின்னு திருப்பாடலாசிரியர் சொல்கிறார். ஒருவேளை என் ஊற்று சியோன் மலையில் இருந்தா, என் ஊற்று கீகோன் இடத்துல இருந்தா, என் ஊற்று வந்து சிக்காரில் இருந்தா, அல்லது வந்து பாலைவனத்தில் இருந்தால் கோடை காலத்தில் வற்றி போயிடும். என் நலன்களின் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஒருபோதும் நீங்கள் வத்த மாட்டீங்க, அதனால் நானும் வத்த மாட்டேன். எவ்வளோ அழகான ஒரு உறுதிப்பாடு. தாவீது சொல்கிறாரு, எனக்கு நன்மை வர்றது உன்னுடைய நல்ல மனசுனால இல்லைங்க, அவர் கொடுக்கறதுனால. எவ்வளோ அழகான ஒரு ஜெபம் பாருங்க. உமது உயிர் என் கண்களில் அருமையாக இருந்தது போல என் உயிரும் ஆண்டவர் கண்களில் அருமையாக இருக்கட்டும். ஒருவேளை என் உயிர் உங்கள் கண்களில் உயர்வாக இருந்துச்சுனாக்க நீங்கள் மட்டும் என்னை கொல்லாமல் விடுவீங்க, அபிஷேகம் கொண்டுருவான். ஆண்டவர் கண்கள் என் உயிர் அருமையாக இருந்துச்சுன்னா எவனும் என்னை தொட முடியாது. ரொம்ப அழகான ஒரு உறுதிப்பாடு மிகுந்த ஜெப சிந்தனை. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவர் கொடுக்கட்டும். அதான் யோபு அழகாக சொன்னார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அந்த இடியோ அந்த மின்னலோ அந்த கொள்ளைக்கோரகமோ அவங்க வந்து என் சொத்தை திருடி போல. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். அதான் ரொம்ப அழகான ஒரு தேயிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ், இறையியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடிய வாழ்நிலை வந்து அருமையான ஒரு மனப்பக்குவம். நீங்கள் எனக்கு நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் நீங்கள் நலமுள்ள இருக்கிறால மட்டும் கிடையாது, ஆண்டவர் எனக்கு நன்மைத்தன புரியணுன்ற உங்களுக்கு மனசை கொடுக்குறார். ரொம்ப முக்கியம். அதான் என் உயிரும் ஆண்டவருக்கு அருமையாக இருப்பதாக. அது அடுத்து ஒரு ஜபத்தை வாசிங்களேன். அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக. திருப்பாடல் 9 அல்லது 13 ஒரு வசனம் இருக்கு, ரொம்ப அருமையான வசனம். அது மாதிரி திருப்பாடல் 34:17 கூட ஒரு அழகான ஜபம். அது மட்டும் பார்த்து நம்ம அது முடிச்சு நிறைவு செய்வோம். 34:17 வாசிப்போமே. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். அது மாதிரி 9:12 திருப்பாடல் 9:12 வாசிப்போமே. இரத்த பழி வாங்கும் அவர் எளியோரை நினைவில் கொள்கின்றார், அவர்களின் கதறலை அவர் கேட்க மறவார். அவர் கடவுளே. ரொம்ப அழகான வசனம், ரொம்ப அருமையான வசனம். இதெல்லாம் வந்து இறைவன் ஒருபோதும் தன்னுடைய எளியாருடைய குரலையும் அவருடைய கூக்குரலையும் மறக்க மாட்டதற்கு அற்புதமான ஒரு சான்று இல்லைங்களா? அவரே என்னை எல்லா விதமான இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராகன்னு ஒரு ஜபத்தை சொல்லி முடிக்கிறார் இல்லைங்களா? ரொம்ப அருமையான வசனம். 24 வசனம் வந்து ரொம்ப அருமையான ஜபம். அவரே என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராக அப்படிங்கிறார். இக்கட்டு அப்படி எல்லா இக்கட்டுனாக்க சோஷியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல், ரிலேஷனல், ஸ்பிரிச்சுவல்
எல்லா இக்கட்டு, அந்த இக்கட்டு வந்து ஆயுதத்தினால் வருகிற தூய்மை, மிருகங்களால் வருகிற தீமை அல்லது வந்து இயற்கையினால் வருகிற தீமை இல்லை, எல்லா விதமான இக்கட்டு தான் விடுவிப்பார். ஆனால் இஸ் ஓம்னிபொட்டன்ட் காட். ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு செய்தி. வாங்கையிலேருந்து விடுவிச்சது கடவுளுடைய இதில் எல்லா இக்கட்டில் அவர் தாங்க விடுவிப்பார். அது பிலிஸ்தீராக இருக்கட்டும், அல்லது வந்து படைவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து அபிசாயாக இருக்கட்டும், அல்லது நீங்களாக இருக்கட்டும், எல்லா இக்கட்டிலும் அவரே என்னை விடுவிப்பார். ரொம்ப அருமையான ஒரு ஜெபத்தை சொல்லி அவருடைய அந்த உரையை அவர் நிறைவு செய்கிறார். அப்போ வந்து ரொம்ப அழகான செய்தி, அது நம்ம மறந்துடணும். அவரை உற்று நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், மாறாக வெட்கத்தினால் தலைகுனி மாற்றன்னு திருப்பாடல் சொல்லுது. நம்ம நம்பிக்கையோட சாமி நோக்கி கதறி கூவி அடித்தோம்னாக்க அந்த குரலை கேட்பார். ஏழைகளின் கூக்குரல் இறைவனுடைய இல்லத்தின் கதவை இடைவிடாமல் தட்டுதுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று இருக்குது. நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணீரோடு கதறிய ஒவ்வொருவருடைய குரலையும் ஆண்டவர் கேட்டார். ஆகார் கண்ணீரோடு கதறினாள், பிள்ளை சாகிறதை காண சகியாமல் முகத்தை திருப்பி கொண்டு பாலைவனத்திலே கதறி அழுதாள். ஆகார் அழாதே, உன் கண்ணீரை ஆண்டவர் கேட்டார், உன் விண்ணப்பத்தின் குரலை ஆண்டவர் கேட்டார்னு வானத்தில் பதில் சொல்கிறார். அண்ணாள் கதறினாள். அந்த பெனினா என்கின்ற அந்த சகோதரி அவளை துன்புறுத்தி அவமானப்படுத்தி எள்ளி நகையாடி மலடி பிள்ளையற்றவள் என்று அவளை வதைத்த போது கண்ணீரிட்டு கதறினாள். ஆண்டவர் அவளை நினைவு கூர்ந்தார் என்று பைபிள் சொல்லுது இல்லைங்களா? அவன் நினைவு கூர்ந்து ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவளுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். ஆண்டவர் நான் கதறிய கதறலை அவர் கேட்டார். சாமுவேல் கேட்டார், என் குரலை கேட்டார் என்ற பொருள் தக்க வகையிலே சாமுவேல் அவர் பெயரிடுகிறாள். எசேக்கியா என்கின்ற மன்னன் கண்ணீரோடு கதறுகிறான். ஆண்டோருக்காக எவ்வளவு பணி செய்தேன், ஆண்டோருக்காக எவ்வளவு புனரமைப்பு திட்டங்களை நான் செயல்படுத்தினேன், சாகரனே செப்டிக் ஆகி உடம்பு புழுத்து போய் நான் சாகரனே என்று முகத்தை செவுத்து பக்கம் திருப்பிக் கொண்டு சாமி காண துணியாமல் கதறி அழுதார். ஆண்டவர் ஏசாயா இறைவாக்கினை அனுப்பி சொல்கிறார், உன் கண்ணீரை கண்டார், உன் ஜெபத்தை கேட்டார், உன் ஆயுளில் 15 வருடங்கள் நான் கூட்டினேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ரொம்ப அழகாக சொல்கிறார். நயின் நகரத்தில் ஒரு பெண், விதவியான ஒரு பெண், கணவன் எழுந்து தனியாக தள்ளாடுகிற ஒரு தனி மரம், பட்டம் மரத்தை போல ஒற்றை பையனை பறிகொடுத்து வயிற்றிலும் மாறிலும் அடித்துக்கொண்டு புலம்பலோடு போகிறாள். அம்மா எனக்கு உதவி செய்யுங்க, ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு அவள் கேட்கவில்லை. அதை கண்டு இயேசு மனமிறங்கி அம்மா அழாதீர் என்றார். அந்த ஏழை விதவினுடைய கதறலை ஆண்டவர் கேட்டார். நம்ம கதறல் 19ஆம் அதிகாரம் லூக்காதின் நற்செய்தியில் அது 18ஆம் இறுதி பகுதியில் பர்த்திமே என்ற ஒரு குருடை, அம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா தர்மம் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. சத்தமாக நிறைய பேர் நடக்கிறத பார்த்து என்னன்னு கேட்குறாரு. இயேசுங்கிறாரு. இயேசுவே தாவீதின் மகனே இனிமேல் இரக்கமாயிரும் சத்தம் போடுறான். நிறைய பேர் அதுக்கு தொல்லையாக தெரியுது, சத்தம் போடுறான், அதட்டுறாங்க. அவன் இன்னும் அதிகமாக கூவினான். இயேசு அவன் குரலை கேட்டார். அவன் இங்கே அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். நம்ம குரல் எடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நம் குரலுக்காக செவி மடுக்காத அல்லது செவிகளை திறக்காத, நம்மை கண்ணோக்கி பார்க்காத ஒரு கடவுள் அல்ல, இரக்கமும் கருணை மிகுந்த ஒரு கடவுள் நாம் வைத்திருக்கிறோம். நம் குரலுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிலை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தாவீது அதான் அந்த கடவுளை தான் தாவீது கூவி அழைக்கிறார். இந்த சவுல், அந்த அபிசாயி, அந்த படைவீரர்கள், அந்த பிலிஸ்தர்கள், இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல, துச்சமாக நினைக்கிறேன். என்னை எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுவிக்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. அவரே என்னை இக்கட்டிலிருந்தும் விடுவிப்பாராகன்னு சொல்லி நிறைவு செய்கிறார். அரசே, எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறது நீங்க கிடையாது, என்னை வாழ வைக்கிறதும் வாழ வைக்காமல் இருக்கிறதும் நீங்க கிடையாது, அவர். ஏசு அதான் அழகாக சொல்றார், மேலிருந்து அருளப்படாவிட்டால் உனக்கு என் மீது எந்த அதிகாரம் கிடையாதுங்கிறார். அல்டிமேட்ல அவர் தாங்க அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி நம்பி வாழ்ந்தோம்னாக்க வாழ்க்கை வளமை பெறும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீ ஆசி பெறுவாயாக. பரூக் அத்தா அதுனா என்றால் இறைவன் வாழ்த்து பெறுவார்கள் என்றால், என் உடலில், என் உள்ளத்தில், என் எண்ணத்தில், என் செயலில், என்னுடைய பேச்சில் இறைவன் வாழ்த்து பெறுவாராக. அதான் இவரை மனநிலை. யார்கிட்ட கொலையும் கொலைவெறியும் வரணுமோ அவன்கிட்ட ஆசி வருகிறது. நீ மன்னிக்க சித்தமாக இருக்கும்போது உன் எதிரி உனக்கு ஆசி சொல்வான்.